அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் இஷா vlogs. இன்னைக்கான vlogல பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது தான். பையன் அன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டிருந்தான். அதனால ஆஃப்டர்நூன் பிரியாணி கேட்டிருந்ததுனால மார்னிங் பிரெட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாச்சு. எப்போ நான் கையில் ஃபோன் எடுத்தாலும் வீடியோ எடுக்குங்கிற கான்ஷியஸ்லேயே ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு போஸ் கொடுத்துட்டு சார் இருப்பார். அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனில் கொஞ்சமாக பாத்திரம் இருந்தது, அதையும் கழுவிட்டு நம்ம பிரியாணி செய்ய போகலாம். ஸோ நான் இப்படி தான் விசில கழுவுவேன். ஏன்னா பருப்பு இது மாதிரி எது வேக வச்சாலும் அது உள்ளே போயிடுறதுனால அடுப்பையுமே நல்லா நான் வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப காரம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக தான் இதை செய்வேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் பையனுக்கும் அப்படிங்கிறதுனால 3லேருந்து 4 பீஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன். இது கூடவே மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணுறதுக்காக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/2 கையில் மின்ட் அண்ட் கோரியண்டர் லீவ்ஸ் இது ரெண்டுமே நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு ஒரு 1/2 hour இது அப்படியே ஊறட்டும். ஏன்னா சிக்கனுக்கு உப்பு நல்லா பிடிக்கணும்னா அந்த ஊறுற டைம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ மேரினேட் கண்டிப்பாக பண்ணுங்கள் சிக்கன் பிரியாணிக்கு. 15 to 30 minutes இது அப்படியே ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். இப்போ நான் 1 cup ஆஃப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கணும் அளவுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ 2 டைம் நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி ஊறி வரத்துக்கும் அந்த சிக்கன் ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைம். நம்ம இது நடுவுலையே ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ப்ரிப்ரேஷன் ரொம்ப பெருசாக எதுவும் கிடையாது. ஒரே ஒரு வெங்காயம் தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு வெங்காயத்தை நல்லா மெலிசாக ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை டொமேட்டோ எதுவுமே நம்ம போடலை. நம்ம சேர்த்துருக்க அந்த புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாயோட ஸ்மெல் தான் ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்க போகுது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நான் ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். அதை ஸ்லிட் பண்ணி அதையும் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு சின்ன குக்கர் எடுத்துருக்கிறேன். அடிகனமாக இருக்கிற எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கோங்க. இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், 1/2 டீஸ்பூன் ஆஃப் கீ எடுத்துருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன பே லீஃப், அதுக்கப்புறம் அன்னாசி போல் ஒரு சின்ன பீஸ் நான் இதில் எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இது ஜஸ்ட் இதோட ஸ்மெல்லெல்லாம் அந்த எண்ணெயில் வந்து வெளியில் வரணும். அது வரைக்கும் இதை நம்ம ஸ்லோவில் வச்சுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுப்பை வச்சிடாதீங்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிற ஆனியனை இது கூடவே சேர்த்துக்கலாம். ஆனியனை வந்து நம்ம ரொம்ப ப்ரௌனாக இந்த பிரியாணிக்கு செய்யக்கூடாது. நார்மலாக செய்யக்கூடிய பிரியாணிக்கு கொஞ்சம் ப்ரௌனாக ஆக்குவாங்க. இதுக்கு நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆக்கணும். ஸோ அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். நம்ம அதை கிண்டிகிட்டே இருந்தோம்னா மீடியம் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஆயிலில் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். அந்த ஃப்ளேவர் அப்போ தான் வெளியில் வரும். ஸோ இதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு நான் ஆல்ரெடி ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் மேரினேஷனில் போட்டேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன், டோட்டலாக 1 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகணும். அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்போ நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த வெங்காயத்தோட. இப்போ இதுக்கு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்லோவில் ஃபஸ்ட்டு வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயோடு நம்ம அந்த சிக்கன் போட்டோம்னா அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் உப்பு நம்மளுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது முடித்த பிறகு நம்ம அளவு எடுத்து வச்சுருக்க தண்ணி 1 கப்புக்கு 1.5 கப் நான் வந்து அளவு சொல்லியிருக்கேன். ஸோ 1.5 கப்பில் இருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து இப்போ நான் தண்ணியை இது உள்ளே சேர்த்துக்க போகிறேன். நான் அளவு எடுத்த தண்ணியிலேயே 1.5 கப்பில் இப்போ ஒரு 1/4 கப் நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு டைம் கிண்டி விட்டுட்டு குக்கரை ஜஸ்ட் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கன் இந்த டைமில் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணியும் வெளியில் வந்திருக்கும், சிக்கனும் வெந்திருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 1.25 கப் தண்ணியை நம்ம திருப்பி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே சேர்த்த பிறகு தண்ணி நல்லா கொதித்து வரணும். ஸோ இந்த டைமில் உப்பு எல்லாமே டேஸ்ட்டை பார்த்துக்கங்க கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. லைட்டாக உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ரைஸும் போடுறதுனால அப்போ தான் கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ நான் பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துக்கிறேன். ரைஸை அடிக்கடி போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. போடுறப்ப இந்த மாதிரி கிண்டுறோம், அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா நான் கம்மியாக செஞ்சுருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன்.
ஃபுல் ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்ச பிறகு தண்ணியும் அரிசியும் இந்த மாதிரி கோத்துட்டு வரும். இந்த டைமில் வந்து ஒரு கிண்டிட்டு திருப்பி நம்ம மூடி போட்டுட்டு இப்போ ஸ்லோவில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது வந்து தம் போட்டுறலாம். ஸோ இதுதான் ப்ராப்பராக பண்ணுறது. இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கரெக்டாக வரும் உங்களுக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தாலுமே லைட்டாக அந்த தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பிரியாணியோட ட்ரிக்கே நம்ம செஞ்ச உடனே அதை சாப்பிட முடியாது. ஏன்னா லைட்டாக அந்த தண்ணி இருக்கும். நம்ம இதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் நான் வைக்க போகிறேன். ஏன்னா இப்போ தான் மணி 12 ஆகுது. இதுக்கப்புறம் பையனை குளிக்க வச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு மாப் போடுற வேலையெல்லாம் இருந்தது. அந்த வேலையும் நான் பார்த்துட்டு வரணும். ஸோ மாப்பும் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜும்மா தொழுகை தொழுதாச்சு. தொழுதுட்டு கொஞ்ச நேரம் குரான் எடுத்து ஓதலான்னு வந்தேன். அதே நேரம் என் பையனும் அவனோட குரான் எடுத்துட்டு ஓத வந்துட்டான். அலிஃப் பா தான் ஓதுறான். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ ஓதிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஓதின வீடியோவும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அலிஃப் பா த ஃப ஜீம் ஹா ஹா தல் த ரா சா சி ஷீன் ஸ்வாத் துவாத். மிஸ்டேக் இல்லாமல் ஓதுனதுனால ரொம்ப ஹாப்பியாக பார்த்தாரு. ஸோ லஞ்சு சாப்பிட வந்தாச்சு. இப்போ பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப உதிரியாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நம்ம பிரியாணியை டேஸ்ட்டு பண்ணலாம். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய பையன் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணான். ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சமாக உரைக்குதுன்னு சொன்னான். அவனுக்கு சுத்தமாக உரப்பு போடாமல் நம்ம கொடுத்தா தான் சாப்பிடுவான். இருந்தாலும் உரப்பு பழகணுமேனு கொஞ்சமாக சேர்த்துக்கிறது, அவ்வளோதான். ஸோ இது எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 3:30 இருக்கிறப்ப பொட்டிக்கோட வேலைகள்லாம் இருந்துச்சு. ஒரு பெரிய பல்க் ஆர்டர் இருந்துச்சு. அதுக்காக தான் அன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட் எல்லாம் எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு அதை பேக் பண்ணி அனுப்பலான்ட்டு ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு மேலே மாடிக்கு வந்து கையில் துவைக்கிற துணி கொஞ்சம் இருந்தது. அதையுமே அப்படி கையோடு துவைச்சி போட்டாச்சு. என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே என்ன தான் சுற்றி வருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பச்சை கலர் எப்படி பறந்து வராருன்னு. மீதி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே மாடியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன். ஈவினிங் அந்த சூரியன் மறைய போகிற நேரம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வானமும் சரி, மரங்களும் சரி. நீங்களே அதை பாருங்கள். இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. இன்னொரு vlogல உங்கள் எல்லாரையுமே பார்க்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.